ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி சட்னி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை போட்டுருவான். அடுத்து 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். உளுந்தம்பருப்பை போட்டுடலாம். அடுத்து நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன். புளியை போட்டுடலாம். காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட போட்டுக்கோங்க. மிளகாயை போட்டுட்டு 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 50 கிராம் இஞ்சியை தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் போட்டிருக்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இஞ்சி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நான் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைக்கிறப்ப சட்னியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். சட்னி எந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா சட்னியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சட்னி வதக்கின கடாயிலே சட்னியை தாளித்து விட்டுறலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுறலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுறலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி வதக்கிடலாம். சட்னியை வதக்குனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சுவையான இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.